நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். காங்கிரசுடைய தமிழ்நாட்டுடைய தலைமையாக மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு. அந்த விழாவில் அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் பேசும்போது மாணிக்க தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகிய கருத்தை நம்ம முன்னாடியே கேட்டிருந்தா இப்ப நமக்கு 10 அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கும், துணை முதலமைச்சர் கிடைச்சிருக்கும், ஒரு 70 எம்எல்ஏக்கெல்லாம் கிடைச்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த பேசுறாரு. அப்போ அவங்களுடைய வாதம் இப்போ ஜெயிச்சிருக்கு. அதே போல அதுக்கான பரிசாக இப்ப மாணிக்கம் தாக்கூருக்கு தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் என்கிற சவப்பெட்டிக்கு கடைசி ஆணியை காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை அறைந்து விட்டது. அப்படிதான் நான் பாக்குறேன் மாணிக்கம் தாக்கூரினுடைய அந்த நியமனத்தை. இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தவர்களில் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஆள் யாருன்னு கேட்டா அண்ணன் ஈவி.கே. இளங்கோவன் தான். அவர் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து அவ்வப்போது கருத்துக்களை வெளிப்படுத்தி கான்ட்ரவர்சியா மாறுவாரே தவிர தன்னுடைய சுயலாபத்துக்காக கருத்துக்களை வெளிப்படுத்தி கான்ட்ரவர்சியா மாற மாட்டார். ஆனா மாணிக்கம் தாக்கூர் எப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சுயலாபத்துக்காகவே கருத்துக்களை வெளிப்படுத்தி தன்னை ஒரு பெரிய தலைவராக காட்டிக் கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சி என்னும் தேரை இழுத்து தெருவுல விட்டுட்டு போயிருந்த கேரக்டர் அவருக்கு. இப்போ அவர் தலைவராயிருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சி இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுரும் தான் நான் பாக்குறேன். ஆனா அண்ணன் விஸ்வநாதன் ஒரு பிரமாதமான கருத்தை சொல்றாரு. பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய கருத்தை கேட்டிருந்தால், மாணிக்கம் தாக்கூரினுடைய கருத்தை கேட்டிருந்தால், பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சியில இருக்கிறாருங்கிற செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்ப தெரிய சொல்லுது? நீங்க ஒரு ஊடகவியலாளர் தானே சார். பிரவீன் சக்கரவர்த்தி உங்களுக்கு 2024 தெரியுமா? 2025 ஜூன் மாசம் தெரியுமா? 2025 கடைசியில தான் பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு பீஸ் இருக்கு, இதுதான் அந்த பீஸ்ன்னு கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க தமிழ்நாட்டு அரசியல்ல. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக இங்க அறியப்பட்டவர்கள் யாருன்னா அண்ணன் திருநாவுக்கரசர் அறியப்பட்டிருக்காரு, அண்ணன் கே.வி. தங்கபால் அறியப்பட்டிருக்காரு, மறைந்த ஞானதேசிகன் இருந்தாரு, இப்போ அன்புமணி ராமதாசனுடைய மாமனார், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, கிருஷ்ணசாமி அவர் இருந்தாரு. இவர்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய முகங்களாக அறியப்பட்ட அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் இருந்தாரு. இப்படி எல்லாம் முகங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்ததில் அண்ணன் இதாயத்துல்லா இருந்தாரு. இப்படி எல்லாம் பலர் இருந்தாங்க. ஆனா திடீரென ஒரு முகத்தை கொண்டு வந்து அடையாளப்படுத்துறாங்க. அந்த முகம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏர்போர்ட்ல இறங்கி 2 பத்திரிகையாளர் சந்திப்பு, திரும்ப ஏர்போர்ட்டுக்கு உள்ளார போகும்போது 2 பத்திரிகையாளர் சந்திப்பு, விஜய்கிட்ட போய் நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன்னு சொல்லுது. ஆனா அன்னைக்கு அந்த முடிவை எடுத்திருந்தா 10 மந்திரி ஒரு துணை முதலமைச்சர் இருப்பாங்கன்னு சொல்றாரு இல்லையா அண்ணன் விஸ்வநாதன், அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு சின்ன ஆய்வுக்கு போவோம். அண்ணன் எங்க போட்டிட்டாங்க? விஸ்வநாதன் அண்ணன் மேலூர் தொகுதியில போட்டிட்டாங்க. மேலூர்ல கடைசியா காங்கிரஸ் எப்ப வெற்றி பெற்றுச்சு? 91ல வெற்றி பெற்றுச்சு. 91க்கு பிறகு காங்கிரஸ் அங்க எத்தனை முறை போட்டியிட்டுச்சு? 3 முறை போட்டியிட்டுச்சு. அந்த 3 முறையும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதா? வெற்றியே பெறல. மேலூர்ல வெற்றி பெறல சார். இப்பதான் வெற்றி பெற்றிருக்கு. இதற்கு முன்பு அண்ணன் சொன்னார் இல்லையா, மாணிக்கம் தாக்கூர் பேச்சை கேட்டிருந்தால், அந்த மாணிக்கம் தாக்கூரோட மாமனார் தான் போன எலெக்ஷன்ல மேலூர் தொகுதியில நின்னார். போன எலெக்ஷன்ல நின்னது யாரு? மாணிக்க தாக்கூருடைய சொந்த மாமா. அவர் அந்த தேர்தல்ல தோல்வியை தழுவிட்டாரு. இந்த தடவை காங்கிரஸ் வேணவே வேணான்றுச்சு மேலூரை. இல்ல நீங்க நில்லுங்க, கேண்டிடேட்டை போடுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு திமுக கொடுத்த தைரியம் அங்க காங்கிரஸ் அந்த இடத்தை வாங்குச்சு. எப்ப வேட்பாளர் அறிவிச்சாங்க? தமிழ்நாட்டிலேயே கடைசியாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் யாருன்னா அண்ணன் விஸ்வநாதன் தான். இந்த வெற்றி எப்படி சாத்தியப்பட்டது? தமிழ்நாட்டுல முதல் வெற்றி அவருடைய வெற்றி தான். இந்த வெற்றி எப்படி சாத்தியப்பட்டுச்சு? திராவிட முன்னேற்ற கழகத்தால் சாத்தியப்பட்ட வெற்றி. ஏன்னா 91க்கு பிறகு 96 தமாக வெற்றி பெறுது. அதன் பிறகு 2001, அதுல இருந்து அதிமுகவோட கணக்கு தொடங்குது. 2006, 2011, 2016, 2021, இப்படி 6 தேர்தல், கிட்டத்தட்ட 30 வருஷம். யாரு தோல்வியை தழுவுறது? காங்கிரஸ் தோல்வியை தழுவுது. காங்கிரஸினுடைய வேட்பாளர்கள் தோல்வியை தழுவுறாங்க. ஆனா ஒரு பெரிய வெற்றியை காங்கிரஸ் பெறுவதற்கு திமுக பாதை சமைத்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு அங்க ஒரு வெற்றியை காங்கிரசுக்கு தேடி தருது. இப்ப அண்ணன் விஸ்வநாதன் சொல்றாரு, நாங்க அப்பவே அவங்க பேச்சை கேட்டதான். 10 மந்திரி வந்திருக்குமா வராதாங்கிறது அப்புறம்னே, நீங்க முதல்ல எம்எல்ஏ ஆயிருக்க மாட்டீங்கன்னு. மேலூர்ல நீங்க எம்எல்ஏ ஆயிருப்பீங்களா? மேலூர்ல நீங்க நிக்கிறதுக்கு பேஸ் இருந்துச்சா? அதை செஞ்சது திமுக தானே. இப்ப இப்படி பேசினா அண்ணன் விஸ்வநாதனை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மேலூர் மக்கள் குறிப்பா எப்படி பார்ப்பாங்க?
சிரிக்க மாட்டாங்க அண்ணன் சொல்ற கதைய. அப்படிப்பட்ட கதை தான் அண்ணன் வந்து இப்ப மாணிக்கம் தாகூர் பேச்சை கேட்டிருக்கணும், பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சை கேட்டிருக்கணும்லாம் சொல்றாரு. எனக்கு என்ன மனசு கஷ்டம்னா, உண்மையிலேயே நீங்க அவங்க பேச்சை கேட்டு தொலைஞ்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்க மாட்டார். ஏன் சார் விஜய் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்க மாட்டார்னா, காங்கிரஸ் எப்பெல்லாம் கூடுதல் இடம் வாங்குதோ அப்பெல்லாம் அந்த கட்சி தோல்வியை தழுவும். எந்த கட்சி? அந்த கட்சி இல்ல, அதோடு கூட்டு வைத்திருக்கிற மேஜர் பார்ட்டி. 2011 என்ன நிலைமை? என்ன சார் நிலைமை? எத்தனை சீட்டு வாங்குனீங்க? எத்தனை சீட்டு ஜெயிச்சீங்க? ஏன் ஜெயிக்க முடியல? நீங்க கூடுதலான சீட்டு வாங்கி ஆளை தேடிட்டு இருப்பீங்க, ஃபெயிலியரா போயிடும். இப்ப நீங்க 60 சீட்டு வாங்கி இருந்தீங்கன்னா, விஜய்க்கு இப்பவே அறுதி பெரும்பான்மை கிடைக்கல, கண்டிப்பா விஜய் வெற்றி பெற்று இருக்க மாட்டார். ஏன்னா உங்க 60 சீட்டு ஜோக்கர் ஆயிருக்கும். உங்க 60 சீட்டு ஜோக்கர் ஆயிருந்தா ஆப்வியஸ்லி அங்க என்ன நடக்கும்? திமுக வெற்றி பெற்றிருக்கும். இப்ப தாவேகாவை வீழ்த்தி பெற்ற வெற்றி, நீங்க 60 தொகுதிகளில் திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு. ஏன்னா விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டான், கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்ப கை சின்ன 60 தொகுதியில ஃபெயிலியர் ஆயிருந்தா, அந்த 60 தொகுதியில 50 தொகுதியில திமுக வெற்றி பெற்றிருந்தா திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா வந்திருக்கும். அதை நீங்க அன்னைக்கே செஞ்சிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு நிலைமை தேவையில்லை. நீங்க ஏன் அன்னைக்கு செய்யலன்னு தான் இன்னைக்கு நான் கேட்கிறேன். அன்னைக்கு ஏன் சார் செய்யல? திமுக என்ன உங்களை பிடிச்சி தொங்குச்சா? ஏன் இருந்தீங்க? நீங்க போய் தொலைய வேண்டியதானே அன்னைக்கே போய் தொலைஞ்சுன்னா 27 சீட்டு மிச்சமாயிருக்குமே. 27 சீட்டு மிச்சம் ஆயிருக்கும். அதுல திமுக கூடுதலா கண்டெஸ்ட் பண்ணி இருந்திருக்கும். இன்னும் குறிப்பா நீங்க போட்டிட்டு இருக்கிற 60 இடங்கள்ல அதுல ஒரு 40-45 இடங்கள் இந்த 27 கழிச்சுட்டா 40-45 இடங்கள் கூடுதலாக திமுகவுக்கு கிடைச்சிருக்கும். ஆக மொத்தத்துல ஒரு 65 இடம் திமுகவுக்கு கூடுதலா கிடைக்க வேண்டிய இடத்த நீங்க இந்த கூட்டணியில இருந்துகிட்டு திமுகவோடு இருந்துகிட்டு வெற்றி பெற முடியாமல் செய்தீங்க. எனவே வெற்றி விஜய்க்கு கிடைச்சிருக்காது, உங்களுக்கு துணை முதலமைச்சர்லாம் கிடைச்சிருக்காரு. அதெல்லாம் பகல் கனவு. ஒண்ணு வேணாம் சார், ரொம்ப ரொம்ப காலம்லாம் இல்ல, வெயிட் பண்ணுங்க. அண்ணன் சொல்லிட்டாருல தளபதி, மிக விரைவில் தேர்தல் வரும், தயாராக இருங்கள்னு சொல்லியிருக்காரு. பெஞ்சமினை கட்சியில சேர்த்த அந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியில வெயிட் அண்ட் சி. எலெக்ஷன் வரும், அன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம் நீங்க துணை முதலமைச்சர் ஆகுறீங்களா, இல்ல கவுன்சிலர் ஆகுறீங்களா, இல்ல டெபாசிட் கூட கிடைக்காம நக்கிக்கிட்டு போறீங்களான்றத அன்னைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறமா உங்க வீரவசனத்துக்கு எல்லாம் என்ன பதில்ன்றதை தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுவாங்க. மாணிக்க தாக்கூர் நியமனத்தை பொறுத்து நீங்க 2 விஷயங்களை குறிப்பிட்டீங்க. அதாவது அவரு தலைவரா நியமிக்கப்பட்டதுல கட்சி வாராதுன்னு சொல்றீங்க. ஆனா அவர் தலைவரா பதவியேற்ற அந்த விழாவை வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணி வீடியோ போடுறதையோ போட்டோ போடுறதையோ பார்க்க முடியுது. நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த பலரும் வெளிப்படுத்துறத பார்க்க முடியும். அப்போ ஏதோ ஒரு புதிய நம்பிக்கை அவருடைய வருகை கொடுத்திருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாமா? நீங்க அப்படி பாக்குறீங்க. நான் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸனுடைய பேச்சை பாக்குறேன். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் ஏன் அப்படி பேசினாரு? 1 மணி நேரத்துல முடிச்சிருங்க, இல்லைன்னா கூட்டம் பூரா காலி ஆயிரும். காங்கிரஸ் கட்சி ஏன் கெட்டு குட்டிச்சோரா போச்சு தெரியுமா? இந்த மாதிரி மேனாமினிக்கைகளால் தான். திமுகவோ அதிமுகவோ ஒரு கூட்டம் நடத்தினா இப்படி நடக்குமா? யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற எடப்பாடி அதிமுகவை நான் சொல்லல, ஜெயலலிதா அதிமுகவை சொல்றேன். ஜெயலலிதா அதிமுகவுல இப்படி நடக்குமா? அப்ப 1 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள வேர்த்துரும், அதுக்குள்ள தாகம் எடுத்துரும், பசி வந்துரும். காங்கிரஸ்காரனால உட்கார முடியாது, கதறி சொக்காய்கள் கதறிடும். அதனால கார்ல போய் உட்கார்ந்துட்டு விலை உயர்ந்த தண்ணிய, நான் சொல்றது அக்வாஃபினா தண்ணி, அந்த மாதிரி விலை உயர்ந்த தண்ணிய சொல்றேன் சார், குடிச்சிட்டு கேஷ்யூ நட்டு அந்த மாதிரி எதையாவது சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துக்கிறதுக்கான ஏற்பாடுகளுக்கு தயாராயிரும் காங்கிரஸ் கட்சியினுடைய கதறி சொக்காய்கள். இது என்ன புதிய எழுச்சியை பெற்றுருச்சுன்னு நான் கேட்கிறேன். ஏங்க, கட்சியினுடைய மூத்த நிர்வாகி பீட்டர் அல்போன்ஸ் பேசும்போது சேர் காலியா கிடக்குங்க. பீட்டர் அல்போன்ஸை விட ஒரு நல்ல நயமான பேச்சாளர் இருக்காரா என்ன காங்கிரஸ் கட்சியில? யார் இருக்கா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அண்ணா பீட்டர் அல்போன்ஸ் போல ஸ்ட்ராட்டஜிக்கா, கேட்பவர்கள் ரசிக்கும்படியாக, பார்ப்பவர்களுக்கு செய்தி போய் சேரும்படியாக பேசுவதற்கு ஒரு ஆள் இருக்காரா காங்கிரஸ்ல? அவர் பேசும்போதே கூட்டம் இல்லை. தான் காங்கிரஸ் கட்சியுடைய லட்சணம். என்ன பெரிய எழுச்சி வந்துருச்சு, போட்டோ எடுத்து போட்டாங்க, வீடியோ எடுத்து போட்டாங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்க, அடுத்து என்னன்னா, விஜயினுடைய கண்டாங்கி கண்டாங்கி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறாரு இப்ப மாணிக்கம் தாகூர். ஏன்னா அண்ணன் ஆடிட்டார்ல, விஸ்வநாத் அண்ணன். இப்ப அவர் ஆடிட்டாரு டான்ஸ். அடுத்து இவங்க டான்ஸ் ஆட போறாங்க. அது வேணா வைரல் ஆகுது, ஒரே வைபா இருக்காங்க அப்படின்னு வேணா சொல்லுங்க. விசில் அடிச்சுட்டு கை தட்டிட்டு ஒரே வைபா இருக்கு. முன்னாடி எப்படின்னா காங்கிரஸ்ல வந்து எங்க தாத்தா காலத்து ஆட்கள் தான் இருப்பாங்க, வயசான கதறி சொக்காய்கள் தான் இருக்கும். அது அந்த பழைய அம்பாசிடர் காரை செப்பனிட்டு, பழைய டாடா சுமோ காரை செப்பனிட்டு, அப்படியே அதுல கொடியை கட்டிக்கிட்டு வந்து காமராஜர் அரங்கத்துக்குள்ள உட்கார்ந்து கூட்டங்கள் நடத்துறதும், சத்தியமூர்த்தி பவன்ல உட்கார்ந்து கூட்டங்கள் நடத்துறதும் இப்படியே தான் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் வைப் ஆயிடுச்சு.
அது வேணா ஒரு எழுச்சி வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஆனா மாணிக்கம் தாகூர் தலைவரானதுனால கட்சிக்குள்ள எழுச்சி வந்துச்சா அப்படின்னு கேட்டா அப்படி எல்லாம் ஒரு எழுச்சியும் வராது. அவ்வளவு பெரிய தலைவர் இல்லைங்க மாணிக்கம் தாகூர். என்னை பொறுத்த வரைக்கும் இவரை விட தலை சிறந்த தலைவர் யாருன்னா அண்ணன் செல்வ பெருந்தகைன்னு நான் சொல்வேன். அவருக்கு ஒரு நெடிய பயணம் இருக்கு, அவருக்கு ஒரு நெடிய வரலாறு இருக்கு. அவர் காங்கிரஸ் கட்சியை தாண்டி தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையை அறிந்திருக்கிற தலைவராக வெளிப்படுவார். அதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தார் இல்லையா அண்ணன் திருநாவுக்கரசரு, அவருக்கு ஒரு நெடிய பாரம்பரியம் இருக்கு. காங்கிரஸ் கட்சியாக இருந்த அண்ணன் திருநாவுக்கரசருக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் கட்சிக்கு அப்பாற்பட்ட அவருக்கு ஒரு முகம் இருக்கு. அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர்களாக இருந்தார்கள். நீங்க மாணிக்கம் தாகூரை ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கும்பகோணத்துல கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டீங்கன்னா இவருதான் மாணிக்கம் தாகூர்னு யாருக்காவது தெரியுமா? சென்னை சூலமேட்ல கொண்டு வந்து மாணிக்கம் தாகூரை இறக்கி விட்டீங்கன்னா இவருதான் மாணிக்கம் தாகூர்னு யாருக்காவது தெரியுமா? இப்ப இந்த 6 மாசமா மீடியால தொடர்ந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு அட்ரஸ் ஆனதுனால மாணிக்கம் தாகூர்ன்ற ஒருத்தர் இருக்காருங்க, பரவாயில்லையா அவர் விருதுநகர்ல எம்பியா இருந்திருப்பார் போல, இப்ப அவருதான் காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக போறாரான்னு இந்த 6 மாசமா பேச்சு இருந்துச்சு. அதனால அவர் முகம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை, போன டிசம்பர் மாசம் சூலமேட்ல கொண்டு வந்து அண்ணன் மாணிக்கம் தாகூரை விட்டுருந்தா பக்கத்துல நிக்கிறவனுக்கு யாரையோ நவுந்து நில்லையா அப்படின்னு இருப்பான். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து இறக்கி விட்டீங்கன்னா பஸ் வந்துருச்சு ஏரியா அப்படின்ட்டு இருப்பான். இதான் நிலைமை. அதனால அவர் வந்ததுனாலலாம் எழுச்சி எல்லாம் பெறாது காங்கிரஸ். அது ஒரு செத்த பாம்பு சார். செத்த பாம்புக்கு உயிர் கொடுக்க முடியுமா? அதை வேணா அழகுபடுத்தி பாட கட்டி பாருங்க, நல்ல பாடையில அழகா படுத்திருக்கு பாம்புன்னு காட்டலாமே தவிர உயிரெல்லாம் கொடுக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி அந்த நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு தான். சுயநலத்துக்காகத்தான் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டே இருக்கீங்க. அவருடைய பேச்சு தான் சட்டமன்ற தேர்தல் ஃபுல்லாவே காங்கிரஸ் கட்சியினர் மத்தியிலும் திமுக மத்தியும் ஒரு சலசல் பேசிட்டு. ஆனால் அவருக்கு மேடையில பேசும்போது என்ன சொல்றாருன்னா, எனக்கும் திமுகவுக்கும் தனிப்பட்ட பகையா என்ன எதுவுமே கிடையாது, எல்லாமே கட்சியினர் நலனுக்காக தான் பேசினேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. குறிப்பா எங்களை சீண்டிதான் நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற வகையில தான் பேசணும். குறிப்பா அந்த தளபதி விஷயத்தை வந்து குறிப்பிடுறாரு. மதுரையில தளபதி தொகுதியில நாங்கள் போட்டி போடுவோம் அவர் பதிவிட்டு இருந்தாரு. அந்த விஷயத்தை குறிப்பிட்டு அவர் சீண்டினாரு, அதுக்காக நான் பதிலடி கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த பேசுறாரு. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? பெரியவர் கார்கேட்டை தான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அன்னைக்கு கூட்டத்துல சொன்னீங்களே, பெரியவர் கார்கேட்டை சொல்லியாச்சு. தளபதி போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில், அதாவது மாவட்ட செயலாளராக இருக்கிற தளபதி போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில காங்கிரஸ் தான் போட்டியிடும்னு சொல்லிட்டேன், வாங்கணும்னு சொல்லிட்டேன். வாங்குனீங்களா சார்? உங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்கிட்ட போய் சொன்னீங்க. வாங்க முடிஞ்சிச்சா? இல்ல வாங்க முடியல. இதுதான் உங்களுடைய செல்வாக்கு, இதுதான் உங்களுக்கு இருக்கிற முதுகெலும்பு. அப்ப நீங்க யாருன்றது தெரியுதா? அகில இந்திய தலைவர்கிட்ட சொல்லி ஒரு இடத்த கூட உங்களால வாங்க முடியாத நிலைமையில நீங்க இருந்திருக்கீங்க. நீங்க என்ன பெரிய கிழிச்சு நட்டு வைக்கிற தலைவர்னு கேட்கிறேன் நானு. அடுத்து வந்து அவர் பேசினதுனால நாங்க பதில் பேசணும். உங்க ஆட்கள் பேசிக்கிட்டே சுத்தினாங்க. திடீர்னுலாம் வந்து அண்ணன் தளபதி பேசலங்க, சும்மா பேசுவாரா அவரு? ஏன் வரணும் லூசா? கம்யூனிஸ்ட் அப்படி பேசினாரா? விசிகாவை அப்படி பேசினாரா? மதிமுக அன்னைக்கு இருந்துச்சு அப்படி பேசினாரா? ஏன் காங்கிரஸ் மட்டும் பேசினாரு? எங்களுக்கு 60 இடம் கொடு 70 இடம் கொடுன்னு காங்கிரஸ் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு திமுக தொண்டன் தன்னுடைய மன வருத்தத்தை பதிவு பண்ண, அவ்வளவுதான். அதுக்கு உடனே நீங்க வந்து எதிர்வினை ஆற்றுறோம்னு கிளம்புனீங்க. உங்களால எதிர்வினையை ஒழுங்கா ஆற்ற முடிஞ்சிச்சான்னு கேட்கிறேன். முடியல. அந்த இடத்த உங்களால வாங்க முடியல. அந்த சீட்டே உங்களுக்கு கிடைக்கல. முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் 27 சீட்டு வாங்குனீங்க. 27 சீட்டு வாங்கினதுக்கு மாணிக்கம் தாகூர் உண்மையிலேயே கட்சி நலன் கருதி, அதாவது அவர் சொல்றாருல எனக்கும் திமுகவுக்கும் பகல்லங்க அப்படிங்கிறாரு இல்லையா? இந்த 27 தொகுதியில எத்தனை தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போனாரு மாணிக்கம் தாகூர்? கட்சி நலன் முக்கியம் தானே. அப்ப 27 தொகுதியில பம்பரமாக சுற்றி சுழன்ற அந்த 27 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வெற்றிக்கு அவர் பாடுபட்டிருக்கணும்ல சார்? எந்த தொகுதிக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போனாரு? எடுத்து போட சொல்லுங்க லிஸ்ட. திமுகவுக்கு உங்களுக்கும் தனிப்பட்ட பகை இல்ல. நீங்க திமுகவை பகைச்சுக்கிற அளவுக்கு ஆள் இல்ல. அதை தெரிஞ்சுக்கங்க முதல்ல. நீங்க யாருன்னா அரசியல் அரிச்சுவடியே தெரியாத விஜயகாந்தினுடைய மகன். அந்த பையன் புதுசு சார் அரசியலுக்கு. அவர் பாவம் நாய்க்குட்டியை வாங்கி வளர்த்துக்கிட்டு ஜாலியா இருந்தாரு. விஜயகாந்தினுடைய மகன் என்கிற நிலையிலிருந்து விருதுநகர்ல வந்தாரு. அவரு உங்களை முட்டி போட வச்சு தண்ணி குடிக்க விட்டார் 2024 தேர்தல்ல. பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடுறதுக்காக நீங்க தயாரானீங்க. 8000 ஓட்டு கடைசி நேரத்துல திமுகவினுடைய கடினமான உழைப்பால் நீங்கள் பெற்ற வெற்றி, அந்த வெற்றி. அப்ப திமுகவுக்கு உங்களுக்கும் சொந்த பகை எப்படி வரும்னு கேட்கிறேன். உங்களை எம்பி ஆக்குனதுனால சொந்த பகை வந்துருமா? நீங்க அதுக்கு முதல்ல ஒருத்தா திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு உங்களிடத்துல வல்லமையோ ஆற்றலோ இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த மனநிலை தான் சார் உங்களை இப்படி பாடாப்படுத்துது.
தகுதி தெரியாமல், தராதரம் தெரியாமல், உயரம் தெரியாமல், நான் அவர் அதுக்காக குட்டையா இருக்காரு குள்ளமா இருக்காருன்னு சொல்லல. அவருடைய அரசியல் உயரம் தெரியாமல் தவறுது கடந்து ஏதோ பெருசா சாதிச்சிடுறது மாதிரி. சார் 2009 இவர் இறக்குமதி ஆனார் இல்லையா விருதுநகர்ல, எல்லாரும் என்ன தெரியுமா நினைச்சா, ரவீந்திரநாத் தாகூருடைய வாரிசு போல இவரு. அந்த பக்கத்துல இருந்து எங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு மாணிக்கம் தாகூர் ஒருத்தரை கூட்டு வந்திருக்காங்கன்னு நினைச்சாங்க சார். இவரை தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தினது திமுக சார். இவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எல்லா முறையும் காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி வச்சிருந்துச்சு, மறந்துடாதீங்க நீங்க. இப்ப எத்தனாவது முறை ஜெயிச்சிருக்காரு? 3வது முறை ஜெயிச்சிருக்காரு. 3 முறையும் எந்த கூட்டணியில நின்னாரு, வெற்றி பெற்றாரு? திமுக கூட்டணியில். திமுகவினுடைய பூத் ஏஜென்ட் போய் கை சின்னத்துக்கு விழுந்திருக்கியா, ஓட்டு போடியா 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 அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கை சின்னத்தினுடைய வாக்குகளை திமுக பூத் ஏஜென்ட் உறுதி செய்து கொடுத்ததற்கு பின்னால் பெற்ற வெற்றி. 2016 தனித்து போட்டிட்டுச்சு காங்கிரஸ். ஏன் விருதுநகர்ல கிழிச்சு நட்ட வேண்டியதானே 2ஆ? நீங்க தான் பெரிய மாவீரனாச்ச. காங்கிரஸுடைய நலன் தானே உங்களுக்கு முக்கியம். காங்கிரஸ் என்ன கிழிச்சு பிடிச்சு 2014 என்ன சார் செஞ்சிச்சு? என்ன செஞ்சிச்சு சொல்லுங்க. நீங்க மாணிக்கத்தாவிட்ட போய் மைக்க நீட்டுங்க, பேரலை சார்வா. அண்ணே ரொம்ப சந்தோஷம்னே, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க காங்கிரசினுடைய வெற்றிக்காக காங்கிரஸ் நல்லா இருக்கணும்னு போராடுறீங்கண்ணே. 27 தொகுதிக்கு என்ன பிரச்சாரத்துக்கு போகலன்னு கேளுங்க. 2வது கேள்வி, 2014 40 இடங்கள்ல போட்டிட்டீங்கன்னா எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்குனீங்க? ஏன் விருதுநகர்ல அன்னைக்கு ஜெயிக்கல? உங்க தொகுதி தானே விருதுநகர், ஏன் நீங்க ஜெயிக்கல? காங்கிரஸ் ஏன் ஜெயிக்கல? அதை கேளுங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாருன்னா உண்மையிலேயே அவர் பெரிய ஆள் தான், காங்கிரசினுடைய நலனில் உண்மையிலேயே அவர் அக்கறை கொண்டவர் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இதெல்லாம் சும்மா சார். கொஞ்ச நாளைக்கு இந்த மினுமினுப்பு மோகம் 30 நாள், ஆசை 60 நாள்னு சொல்லுவாங்க. இன்னும் 60 நாள் ஆகல, வெயிட் பண்ணுங்க. அடுத்த கட்டத்துக்கு வரும் காங்கிரஸ். இந்த சூழல்ல பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்ணிட்டீங்க. இவ்வளவு நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.